சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்கள் சண்முக விலாஸ் மண்டபம் முன்பு வைக்கப்பட்ட பேரிகார்டை தள்ளிவிட்டு உள்ளே புகுந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. மேலும் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இதனால் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கோடை விடுமுறை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா மாநிலங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் கோவில் சண்முக விலாச மண்டபம் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அங்கு வைக்கப்பட்ட பேரிகார்டை தள்ளிவிட்டு சண்முக விலாஸ் மண்டபத்திற்குள் நுழைந்தனர். அப்போது கோவில் காவலர்கள், போலீசார், பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் சித்ரா பௌர்ணமி என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் தங்கியுள்ளனர். காவடி எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றி வரும் பக்தர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது மாதிரியான பக்தர்கள் அதிக அளவில் வரக்கூடிய விசேஷ நாட்களில் கூடுதலாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.